Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த பள்ளி மாணவனுக்கு இழப்பீடு வழங்க கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அச்சரப்பாக்கம் துணை மின் நிலையத்தில் இருந்து மின்கம்பங்களை விதிகளை மீறி டிராக்டரில் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக டிராக்டர் முட்புதரில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் லிப்ட் கேட்டு பயணம் செய்த அபிஷேக் என்ற பள்ளி மாணவன் உயிரிழந்தார். இந்நிலையில் மாணவனின் உயிரிழப்புக்கு இழப்பீடு வழங்க கோரி உறவினர்கள் மின்சார அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தனியார் பள்ளி விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த கண்காணிப்பாளர் சிக்கினார். தாராபுரத்தில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி விடுதியில் தங்கி படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அப்பள்ளியின் விடுதி கண்காணிப்பாளர் சரண் பல மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் தகவல் அறிந்து பெற்றோர் அந்த பள்ளியின் முன் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாலியல் தொல்லை தொடர்பாக சரணை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளுக்குத்தான் பாதுகாப்பு இல்லை என்றால் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகி உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட நின்னக்கரை பகுதியில் நகராட்சி ஊழியரின் அலட்சியத்தால் தண்ணீர் டேங்க் நிரம்பி ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மறைமலை நகர் 5வது வார்டு நின்னக்கரை பகுதி மக்களுக்கு 1,00,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் நகராட்சி ஊழியரின் அலட்சியத்தால் நாள்தோறும் இந்த தொட்டி நிரம்பி வழிந்து கால்வாயில் கலக்கிறது. பல இடங்களில் குடிநீருக்கே அல்லாடும் நிலையில் ஊழியர்களின் இந்த அலட்சியத்தை காணும் பொதுமக்கள் முதல்வர் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை பொறுப்பில்லாமல் இருப்பதுதான் திராவிட மாடலா என கொதிக்கின்றனர். சென்னை ஆவடியில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இயங்கும் கிளை நூலகத்தில் மழைநீர் கசிவதால் 60,000த்திற்கு மேற்பட்ட புத்தகங்கள் மூட்டையில் கட்டி வைக்கப்பட்டுள்ள அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நூலகத்திற்கு அரசு சார்பில் கட்டிடம் கட்டி தராததால் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. தற்போது இந்த கட்டிடத்தின் மேற்கூரையில் மழையின் பொழுது நீர் கசிவதால் புத்தகங்கள் பாழாகி வருவதால் புத்தகங்கள் மூட்டை கட்டி வைக்கப்பட்டு செய்தித்தாள்களை மட்டுமே படிக்கும் சூழல் உள்ளது. நூலகத்திற்கு தனி கட்டிடம் கட்டி தருமாறு நீண்ட காலமாக கோரிக்கை வைத்தும் பயனில்லை என்று குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் ஸ்டிக்கர் புகழ் ஸ்டாலின் தனது தந்தை கருணாநிதி பெயரில் கட்டிடங்கள் கட்டுவதிலேயே முனைப்பு காட்டி வருவதாக விமர்சிக்கின்றனர்.